ஒரு பக்கம் டிடிஎஃப் அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் மார்னிங்லேருந்து ஒரு சின்ன பிரச்சனை போயிட்டுருக்கு. அது என்னங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மார்னிங் வந்துட்டு பாரு வந்து கானவனத்தனாவை கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கிதுல்ல, நீங்களாம் நிறைய ஐட்டம்ஸ் சாப்பிட்றீங்கல்ல. எனக்கு வந்து வெஜ்ஜு வந்து வெறும் பன்னீர் தான் இருக்குது. அதை ரீஹீட் பண்ணி சாப்பிட எனக்கு பிடிக்கல. இந்த ஃப்ரிட்ஜில் தான் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஏதாச்சும் நம்ம பண்ணி சாப்பிடலாங்கிற மாதிரி அவங்க ஒரு ஐடியா எடுத்து வைக்கிறாங்க. எனக்கு அதே மாதிரி ஈக்குவலண்ட்டாக நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்க. அப்போ அவருக்கு வந்து அது அஃபண்ட் ஆயிடுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்களே, உனக்கு எதாவது வேணும்னா உனக்கு வேணும்னு சொல்லி நீ கேளு, நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்களான்னு சொல்லி காட்டாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அப்போ முதல்ல பாரு வந்து சாஃப்டாக சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பாருவும் கொஞ்சம் ஹைப் ஆகிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. பாருக்கும் கானவனத்தனாக்கும் ஒரு சண்டை நடக்குது. ஒருவேளை இந்த பிரியங்கா வந்து வினோதனா தான் டாப்பில் இருக்காருங்கிறத சொல்லாமல் இருந்திருந்தால் நிறைய ஃபைட்டு, நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருந்துருக்கும். பிரியங்கா வந்து அந்த ஃபன்னோ இல்லை ஒரு ட்ராமாவை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி தான் அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க பாரு சொல்லிவிட்டு. அப்புறமா வினோதனா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா பாரு வந்து விக்ரமை கூப்பிட்டு வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் இதை வேறு எப்படி கேட்க முடியும், பெட்டர் வேர்ட்ஸில் நான் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக அவர் வந்துடுறாரு. வந்தவுடனே இந்த பார் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு வினோதனா வந்து அந்த இடத்துல கோவப்படுறாரு. அப்போ விக்ரம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உண்மையிலேயே அவள் இதை எப்படி அஃபண்ட் பண்ணாமல் எப்படி கேட்குறது, பெட்டர் வேர்ட்ஸில் எப்படி போட்டு கேட்குறதுன்னு தான் அவள் கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வினோதனா அதை போயிட்டு சபரிகிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒருத்தரையாக சொல்கிறாங்க. கடைசி விக்ரம் வந்து பார்வதிக்கிட்டேயும் அவங்கக்கிட்டேயும் எல்லாத்தையும் பேசி அதுக்கு ஒரு சுமூகமாக ஒரு முடிவு கட்டுறாரு. வினோதனாக்கு இன்னொரு கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த மாதிரி பாரு வந்துட்டு சொல்லிட்டா பாத்திரம் கழுவணும்னு சொல்லும்போது அரோரா சும்மா தானே இருக்கா, அவளை கழுவ சொல்லுங்கள், அவள் ஒரு வேலையுமே செய்யலை அப்படின்னு சுபிக்ஷாவும் கைவலியோடு செஞ்சால, ஸோ அரோரா மட்டும் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு. அது வந்து எனக்கு அது தப்பாக தெரியல. ஏன்னா உண்மையிலேயே அரோரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீக் ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்வியஸ்லி கூட உள்ளவங்க கண்டஸ்டன்ஸ் எஸ்பெஷலி இது டிடிஎஃப் வீக்னாலே கேட்க தான் செய்வாங்க. அது ஃபஸ்ட்டு டே 6 ஹவர்ஸ் நின்னா எல்லாமே கரெக்டு. பட் அடுத்தடுத்து டாஸ்க் பண்ணுறாள், அப்போ அவள் பாத்திரம் கழுவிருந்தா என்ன அப்படின்னு அது வந்து வினோதனா வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை விக்ரம்கிட்டே யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இங்கே மார்னிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாக நடந்தது. சைடில் டிடிஎஃப் நியூஸ் வந்துகிட்டே இருந்தனால நான் வந்து வீடியோஸ் போட்டேன், இதை பற்றி போட முடியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.